வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். நம்ம ஊர்லயெல்லாம் ரொம்ப வருஷமா பூட்டியே கிடக்கிற பாழடைஞ்சு போன பல பில்டிங்ஸை நம்ம பார்த்துருப்போம். அதுவும் அந்த மாதிரியான அபேண்டன் பிளேசஸ் ஊருக்கு வெளியே இருந்தா காலப்போக்கில் அது ஒரு பேய் வீடுன்ற ஒரு பெயரையும் வாங்கிடும். இந்த மாதிரியான இடங்களை நிறைய பேர் தவிர்த்துடுவாங்க. பட் சிலர் இதையும் போய் சுத்தி பார்த்துட்டு வருவாங்க. குறிப்பா 10 பருவத்தில் இருக்கக்கூடிய டீனேஜ் பசங்க இதை அதிகமா செய்ய வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஒரு குரூப்ல இருக்க ரொம்ப பயந்த ஒருத்தனையா பார்த்து அவனை வேணும்னே பொம்பளுக்கிற மாதிரி தனியா அந்த மாதிரியான வீட்டுக்குள்ள போயிட்டு வர பெட்டெல்லாம் கூட கட்டுவாங்க. சில பசங்க பயந்துகிட்டு போக மாட்டாங்க. பட் சில பசங்க தைரியமா உள்ள போயிட்டும் வருவாங்க. அப்படி இங்கிலாண்டோட ரொம்பவே ரூரலான ஏரியாவில் அமைஞ்சிருக்க ஒரு சின்ன கிராமத்துக்கு வெளியே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கைவிடப்பட்ட ஒரு மாளிகைக்குள்ள போக சொல்லி பென்ன்ற ஒரு பையனை உள்ள போக வச்சாங்க. அந்த கிராமத்தில் இருந்த எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாளிகை பெயர் தெரியாத ஒரு பணக்காரருக்கு சொந்தமானது. அவர் அந்த கிராமத்தில் இருந்த யங்கர் ஜெனரேஷன் யாருமே பார்த்தது கிடையாது. ரொம்ப வருஷமா அந்த மாளிகை ஒரு கேர்டேக்கரோட பராமரிப்பில் தான் இருந்திருக்கு. ஆனா அவரும் பல வருடங்களுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த மாளிகை கவனிக்க ஆள் இல்லாம சிதிலமடைய ஆரம்பிச்சது. கிராமத்தை சேர்ந்தவங்களும் அந்த கேர்டேக்கர் செத்து போனதுக்கு அப்புறமா அங்க போவதையே தவிர்க்க ஆரம்பிச்சாங்க. காலப்போக்கில் அது கைவிடப்பட்ட ஒரு இடமா மாற ஆரம்பிச்சது. சின்ன பசங்க அந்த பங்களாவை மையமா வச்சு பேய் கதைகளை தங்களோட நண்பர்கள் கிட்ட பேசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி இருந்த சமயத்துல தான் ஒரு நாள் ஈவினிங் டைம்ல தன்னந்தனியா அந்த மாளிகைக்குள்ள என்டர் ஆகுறான் பென். கொஞ்ச நேரம் வெளியே சுத்தி பார்த்துட்டு திறந்திருந்த ஒரு கதவு வழியா அந்த மாளிகைக்குள்ளேயும் போயிருக்கான். சர்ப்ரைசிங்லி அந்த மாளிகை வெளியே தான் சிதிலமடைய ஆரம்பிச்சிருந்ததே தவிர உள்ள நல்ல கண்டிஷன்ல தான் இருந்திருக்கு. ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம விட்டதால அங்கங்க ஒட்டடை பிடிச்சு தூசு படிஞ்சிருந்ததை தாண்டி பெருசா ஒண்ணுமே மாறல. பெரும்பாலான பொருட்கள் அந்த கேர்டேக்கர் எப்படி வச்சுட்டு போனாரோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. அந்த இடம் ரொம்பவே ரூரலான ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருந்ததால அதை வேண்டலைஸ் பண்ண கூட யாருமே இல்லை. ஸோ வச்சதெல்லாம் வச்ச இடத்துல அப்படியே இருந்திருக்கு. புதுசா யாராவது வந்து இங்க தங்கணும்னா கூட பெரிய வேலையெல்லாம் செய்ய தேவையில்லைன்ற மாதிரி தான் இருந்திருக்கு அந்த மாளிகையோட உட்புறம். அந்த மாளிகையில நிறைய பொருட்கள் இருந்ததால ரொம்ப நேரம் எடுத்து அங்க இருந்த எல்லாத்தையும் சுத்தி பார்த்திருக்கான் பென். கடைசியா அந்த மாளிகையோட கராஜ் பக்கத்துல இருந்த ஒரு ரூமை ஓபன் பண்றான். பட் அங்க சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. கதவை மூடிட்டு வெளியே போக திரும்பும் போது தான் அந்த ரூம்ல இருந்த பெட்டி ஒண்ணு அவனோட கண்ணில் பட்டிருக்கு. பக்கத்துல போய் பார்க்கும்போது தான் அந்த பெட்டி பூட்டப்பட்டு இருந்தது தெரிய வந்துச்சு. ஒரு கியூரியாசிட்டியில அதை உடைச்சும் பார்த்திருக்கான். அதுல ஒரு பஞ்ச் ஆஃப் பழைய VCR கேசட்ஸ் இருந்திருக்கு. உள்ள என்ன இருக்குன்னு எழுதப்படாம வெறும் கவர் மட்டும் போடப்பட்ட ரொம்பவே பழைய VCR டேப்ஸ் அது. முதல்ல அதை பார்க்கும்போது அதை எடுத்துட்டு போக தான் தோணி இருக்கு பென்னுக்கு. பட் அதை எடுக்காமையே அவன் வெளியே வந்திருக்கான். இது நடந்து சில நாட்கள் கழிச்சு மறுபடியும் அந்த வீட்டுக்கு தனியா போன பென் அந்த VCR கேசட் செட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிருக்கான். வீட்டில் இருந்த ஒரு பழைய VCR பிளேயரை அவனோட ரூமுக்கு கொண்டு போய் ஒரு நாள் இரவு அதை யாருக்கும் தெரியாம பிளே பண்ணியும் பார்த்திருக்கான். அந்த கேசட்ல பென் இருக்குன்னு எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் ஸ்க்ரீன்ல பிளே ஆக ஆரம்பிச்சது வேற ஒன்றா இருந்தது. ஸ்க்ரீன்ல ரொம்பவே பழைய வீடியோ ஒன்று பிளே ஆக ஆரம்பிச்சது. அதில் ஆடியோ கூட சரியா இல்லை. மொத்தமாக 50 நிமிஷம் கிட்ட ஓடின அந்த கேசட்ல முழுக்க முழுக்க வயலண்டான கண்டென்ட் தான் இருந்தது. கூட்டமாக சேர்ந்து ஒரு சின்ன பொண்ணு கொன்னு அந்த மாமிசத்தை அப்படியே சாப்பிட்ற மாதிரி அதில் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அடிச்சுக்கிற மாதிரின்னு பார்க்கவே அந்த வீடியோ ரொம்பவே கொடூரமானதாக இருந்திருக்கு. அதை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்பவே பயமாக இருந்தாலும் ஒரு கியூரியாசிட்டியில் அதில் இருந்த ஒவ்வொரு கேசட்டையும் அவன் போட்டு பார்த்துருக்கான். ஒவ்வொரு கேசட்லையும் அதே நபர்கள் சந்தோஷமா பேசிட்டு இருக்க மாதிரி, சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்க மாதிரின்னு பல்வேறு விதங்கள்ல அந்த வீடியோ கேசட் பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. இப்படி ஒரு வீடியோவை யாரு எங்க ஷூட் பண்ணாங்க, இந்த கேசட் எப்படி அந்த பழைய வீட்டுக்கு வந்துச்சுன்னு பென்னுக்கு ரொம்பவே குழப்பமாய் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கேசட் செட்டை அவன் ஒரு ஆர்டர்ல பார்க்க கிடையாது. இருந்தாலும் அதோட கண்டென்ட் கிட்டத்தட்ட தெரிஞ்சதால அவன் பார்த்த காட்சிகள் அவனை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அந்த கேசட்டை திரும்ப கொண்டு போய் இருந்த இடத்துலயே வச்சிடலாமா, இல்ல யாருக்கும் இது கிடைக்காத மாதிரி எரிச்சிடலாமா, இல்ல என்ன பண்றதுன்னு புரியாமையே இருந்திருக்கு பென்னுக்கு. கொஞ்ச நாளா ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருந்த பென்னை வீட்டில் இருந்தவங்களும் கவனிச்சு என்னன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்பவும் பென் அந்த வீடியோ கேசட்டை பத்தி வாயவே திறக்கல. தலைவலியா இருக்கு, உடம்பு சரியில்லைன்னு ஏதேதோ சொல்லி சமாளிச்சிருக்கான். அவன் சொன்னதுல அவங்க அம்மா கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. பட் அவனோட அப்பாவுக்கு வேற ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு புரிய வந்துருது.
ஒரு நாள் ஈவினிங் டைம்ல பென் தனியா இருக்க சமயம் பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அப்போ அந்த பாழடைஞ்ச மாளிகைக்கு போனதும் அங்க இருந்த ஒரு கேசட் செட்டை எடுத்துட்டு வந்ததை பத்தியும் அதை தன்னோட ரூம்ல போட்டு பார்த்ததையும் அதுல இருந்த வயலண்டான விஷயங்களை பத்தியும் தன்னோட அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த கேசட் செட்டையும் எடுத்து காட்டியிருக்கான் பென். அதை கொஞ்ச நேரம் கையிலேயே வச்சு பார்த்துட்டு இருந்தவர் சரி ப்ளே பண்ணி பார்க்கலான்னு அங்கேயே 2 பேரும் அந்த கேசட்டை ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேசட் எதுலையுமே ஆடியோ சரியில்லாததால விஷுவல்ஸை வச்சு தான் புரிஞ்சிக்க வேண்டி இருந்தது. ஏற்கனவே கேசட்டோட ஆர்டர் மாறி இருந்ததை பென் சரிப்படுத்தி வச்சிருந்தான். முதல் கேசட்ல மொத்தமா ஒரு வீட்டில் 6 பேர் இருந்திருக்காங்க. 10 பருவத்தில் இருக்க ஒரு பையனும் பொண்ணும், அடுத்தது மிடில் ஏஜ்ல இருக்க ஒரு ஆணும் பெண்ணும், அடுத்ததா வயசான 2 பேருன்னு மொத்தமா 3 ஆண்கள் 3 பெண்கள் இருந்திருக்காங்க அந்த வீடியோல. முதல்ல பார்க்கும்போது அவங்க ஒரு குடும்பம் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. பட் அடுத்தடுத்து வர்ற கேசட்ல நடக்கிறத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க தனித்தனி நபர்கள் தான் அவங்களுக்கு புரிய வந்துருது. ஃபர்ஸ்ட் வீடியோல அவங்க சந்தோஷமா பேசிட்டு இருப்பது, டேபிள்ல வைக்கப்பட்டிருந்த நிறைய உணவுகளை சாப்பிட்றது, புக் படிப்பதுன்னு அந்த வீடியோ போயிருக்கு. இவங்களும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அந்த கேசட்டை பார்த்து முடிக்கிறாங்க. அண்ட் 2வது கேசட்டும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. பட் 3வது கேசட்ல இருந்து அதுல வரக்கூடிய காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. அந்த 6 பேரும் கோபமா பேசிக்க ஆரம்பிச்சாங்க. சாப்பிடும்போது கூட ஒன்னா இல்லாம தனித்தனியா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு டைம்ல அவங்க பேசிக்கொள்வதையே தவிர்த்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் முக்கியமா அவங்க சாப்பாடு ரொம்பவே கம்மியாகி இருந்திருக்கு. 4வது கேசட்ல இருந்துதான் கொடூரங்கள் அரங்கேற ஆரம்பிச்சிருந்தது. அந்த கேசட்டோட ஆரம்பத்திலேயே மிடில் ஏஜ்ல இருந்த 2 பேரும் அங்க இருந்த சின்ன பசங்களை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த வயசானவங்களையும் அவங்க போட்டு அடிச்சிட்டு இருந்திருக்காங்க. டைனிங் டேபிள்ல இருந்த கொஞ்சம் உணவை யாரு சாப்பிடுறதுன்றதுல சண்டை வந்திருக்கு போல. இதுல மிடில் ஏஜ்ல இருந்த 2 பேரும் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அதை எல்லாத்தையுமே சாப்பிட்டுருக்காங்க. மற்றவங்க கிடைச்சதை சாப்பிட்டுருக்காங்க. அண்ட் அதோட அந்த கேசட் முடிஞ்சிருக்கு. 4வது கேசட் ஆரம்பிக்கும் போது அந்த வீட்டில் மொத்தம் 5 பேர் தான் இருந்திருக்காங்க. அந்த வயசான பெண்மணியை அந்த வீடியோ முழுக்கவே பார்க்க முடியல. அடுத்த வந்த கேசட்லையும் பார்க்க முடியல. அந்த 5 பேருமே ஒருத்தரை பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுவும் குறிப்பா அந்த நடுத்தர வயசுல இருந்த 2 பேரையும் பார்த்து மற்ற 3 பேரும் ரொம்பவே பயந்துருக்காங்க. அந்த கேசட் முழுக்க அந்த 3 பேர்ல யாருமே சாப்பிடல. இவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த வீடியோல சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுவும் அவங்க வேக வைக்காத மாமிசத்தை சாப்பிடுவது கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சாவே தெரிஞ்சது. அந்த கேசட் முடியும் போது பென்னும் சரி அவனோட அப்பாவும் சரி எதுவுமே பேசிக்கல. அதுல இருந்த மீதி கேசட் முடியற வரைக்குமே 2 பேரும் எதுவுமே பேசிக்கல. அடுத்ததா 5வது கேசட் ஓட ஆரம்பிக்குது. இதுல அவங்க நினைச்சு பார்க்காத கொடூர விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. வீடியோவோட ஆரம்பத்திலேயே அந்த வயசான நபரை போட்டு அந்த டீனேஜ் பொண்ணை தவிர மொத்த 3 பேரும் சரமாரியா தாக்கி இருக்காங்க. முதல்ல கையை வச்சு தடுத்துட்டு இருந்தவர் கொஞ்ச நேரத்துல அசைவே இல்லாம போயிருக்காரு. அதுக்கப்புறமும் கொஞ்ச நேரம் அவரை போட்டு அந்த 3 பேரும் அடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் அவரோட உடலை 3 பேரும் தரன்னு வெளியே இழுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப நேரம் ரூம்ல பயத்துல அழுதுகிட்டே இருந்திருக்கு. அடுத்த ஷாட்ல வெளியே இழுத்துட்டு வந்த பெரியவரை 3 பேரும் சேர்ந்து வெட்டி அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டைம்ல எல்லாம் அவங்களோட முகம் ரொம்பவே கொடூரமா மாறி இருந்தது. கொஞ்ச நேரம் அந்த 3 பேரும் தனித்தனியா ஒரு மூலையில போய் உட்காந்துடுறாங்க. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணா அந்த பொண்ணும் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்து மீதி இருந்த மாமிசத்தை சாப்பிட்றாங்க. அதோட அந்த கேசட் முடிஞ்சிடுது. அடுத்ததா 6வது அண்ட் லாஸ்ட் கேசட்டை போடுறாங்க. கொஞ்ச நேரம் ஸ்கிரீன்ல ஒண்ணுமே தெரியல. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அங்க இருந்தவங்களுக்குள்ள சண்டை நடக்குது. அந்த கேசட்டோட ஆரம்பத்துல இருந்த மாதிரி யாருமே இல்லை. எல்லாரும் அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறி இருந்தாங்க. அந்த வீடும் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லாம எல்லா பொருளும் உடைக்கப்பட்டு பார்க்கவே ரொம்ப அலங்கோலமா இருந்திருக்கு. அண்ட் அடுத்த ஷாட்ல அந்த 3 பேரும் அந்த பொண்ணை ரொம்ப கொடூரமா அடிச்சு கொன்னு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அண்ட் அதோட அந்த கேசட்டும் முடிஞ்சுது. உண்மையில இதுதான் லாஸ்ட் கேசட்டா, அதுக்கு பின்னாடி எத்தனை கேசட் இருக்குன்ற எந்த தகவலும் அவங்க 2 பேருக்குமே தெரியாது. இதை பார்த்த 2 பேருமே ஷாக்ல தான் இருந்திருக்காங்க. அப்போ பென்னோட அப்பா அந்த கேசட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு இதை பத்தி யார்கிட்டையும் சொல்லாத, முக்கியமா உன்னோட அம்மா கிட்ட எதையுமே சொல்லாதன்னு யோசிச்சுக்கிட்டே வெளியே போயிருக்காரு. அடுத்த சில நாட்கள் அவரும் நார்மலா இல்ல, வேலையில இருந்து லேட்டா வீட்டுக்கு வந்திருக்காரு. அண்ட் சரியா தூங்காம எதையோ படிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த கேசட்டை முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் பென்னுக்குமே சரியா தூக்கம் இல்லை. இதுக்கப்புறம் ஒரு நாள் ஈவினிங் பென்னோட அப்பா அவரோட ரூமுக்கு வந்திருக்காரு, கையில ஒரு பெரிய ஃபைலோட. அந்த ஃபைலை ஓபன் பண்ணவர் 1977ஆம் ஆண்டோட ஜூன்ல வெளியான ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பர் கட்டிங்க பென்னுக்கு காமிச்சிருக்காரு. இது அவங்க அப்பா டீனேஜ் பையனா இருந்தப்ப வெளியான ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல்.
அதுல அந்த ஊர்ல இருந்த அந்த கைவிடப்பட்ட மாளிகையை பற்றின செய்தி ஒண்ணு இடம்பெற்றிருந்தது. அந்த ஆர்டிக்கல்ல என்ன எழுதி இருந்ததுன்னா, அந்த மாளிகையில கொடூரமா கொலை செய்யப்பட்ட 8 பேரோட சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு போலீஸ் தேடி வருவதாகவும் எழுதி இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இருந்த அந்த ஃபைல் முழுக்க அந்த இன்சிடென்ட்டை பத்தின பல டீடைல்ஸ் இருந்திருக்கு. இதுல இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்ற சில உண்மை தகவல்கள் உட்பட இதுக்கு சொல்லப்படுற கான்ஸ்பிரசி தியரிஸ்னு ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் அதுல இருந்திருக்கு. ஆனா உண்மையில அங்க என்ன நடந்ததுன்னு சரியான பிக்சர் யாருக்குமே தெரியாது, போலீஸ் உட்பட. என்ன நடந்திருக்குன்னா, 1977ஆம் ஆண்டுல திடீர்னு அந்த மாளிகைக்குள்ள இருந்து ஒரு ஃபவுல் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு. அது வரைக்குமே அந்த மாளிகைக்கு எந்த ஒரு கேர்டேக்கருமே கிடையாது. அந்த மாளிகை வெறுமனே பூட்டப்பட்டிருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஓனரோட வேலையாட்கள் வந்து கிளீன் பண்ணிட்டு போவாங்க. மற்றபடி அந்த மாளிகை பூட்டப்பட்டே தான் இருக்குமா. அப்படி இருந்த நிலையில திடீர்னு உள்ள இருந்து பயங்கரமான துர்நாற்றம் வர ஆரம்பிக்கவும் இதை பத்தி உடனடியா கிராம மக்கள் போலீசாருக்கு தெரிவிக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த கொடூரமே வெளியே தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அந்த மாளிகையவே சல்லடை போட்டு தேடி இருக்காங்க. ஆனா அந்த மாளிகையில சந்தேகப்படுற மாதிரி எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. இதனால அவங்க என்ன அறிவிச்சாங்கன்னா, இந்த 8 பேரும் வேற எங்கேயோ கொலை செய்யப்பட்டு அவங்களோட உடல்கள் தான் இங்க கொண்டு வந்து போடப்பட்டிருக்கின்ற மாதிரியான ஒரு தகவலை வெளியே சொன்னாங்க. இந்த இன்சிடென்ட் நடக்கிற சமயத்துல இன்டர்நெட்லாம் பயன்பாட்டுக்கே வராத ஒரு காலகட்டம்ன்றதால இது பெரிய அளவில் வெளியே போகவும் இல்லை. அதுக்கப்புறம் போலீஸே அந்த வீட்டோட ஓனரை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அவரு யாரை பார்க்கணுமோ பார்த்து எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாம வெளியே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தரையே கேர்டேக்கரா அந்த வீட்டுக்கு போட்டாங்கன்ற வரைக்கும் பென் கேட்க வேண்டிய எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சாரு அவன் அப்பா. அவரோட 10 பருவத்தில் நடந்த அந்த நிகழ்வை பற்றி, அதுவும் அவரோட அந்த சின்ன கிராமத்தில் நடந்த அந்த கொடூரமான நிகழ்வை பற்றி முழுசா தெரிஞ்சுக்க அவரு ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதனால தான் அவரு அவ்வளோ ஆர்டிகல்ஸையும் பத்திரப்படுத்தி வச்சிருந்திருக்காரு. ஆனா உள்ள எவ்வளோ கொடூரமான விஷயங்கள் நடந்திருக்குன்றது பென் எதிர்பாராத விதமா அந்த கேசட்டை கண்டுபிடிச்சதால தான் வெளியே தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் பென்னோட அப்பா அந்த கேசட்டையெல்லாம் உடைச்சு தீ வச்சு எரிச்சிருக்காரு. இதுல விடை தெரியாத பல கேள்விகள் பென் கிட்டையும் அவனோட அப்பா கிட்டையும் இருந்திருக்கு. அதுல முதல் கேள்வி, அந்த வீடியோல இருந்தவங்க யாரு? நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸை வச்சு பார்க்கும்போது இது நடந்த டைம்னு பார்த்தா 1970கள். ஏன்னா அப்போ இருந்துதான் VCR பெரிய அளவில் பயன்பாட்டுக்கு வந்தது. அப்போ அந்த வீடியோல இருந்தவங்களும் அந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க யாருன்னு யாருக்குமே தெரியல. பென்னோட அப்பா சேர்த்து வச்சிருந்த அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ்லையும் அவங்க யாருன்றதுக்கான சரியான விளக்கத்தை யாரும் எழுதவே கிடையாது. அடுத்தது அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றது, அதாவது வீடியோல வினோதமா நடந்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றது அடுத்த கேள்வி. அதுக்கடுத்தது ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா வீடியோல வெறும் 6 பேர் தான் இருந்திருக்காங்க. ஆனா அந்த மாளிகையில மொத்தமா 8 சடலங்கள் கைப்பற்றப்பட்டுச்சு. அப்போ மீதி இருக்க அந்த 2 பேர் யாரு? ரெக்கார்டிங்ஸ் ஃபுல்லாவே எவ்வளவுதானா, இல்ல வேறு ஏதாவது ரெக்கார்டிங்ஸ் இருக்கா, இதுல யாரெல்லாம் ஈடுபட்டாங்கன்னு நிறையவே கேள்விகள் இருந்தது தான். இந்த கேள்விகள்ல சிலவற்றுக்கு அந்த வீடியோவை பார்க்கும்போது அவங்களுக்கு விடையும் கிடைச்சிருக்கு. அதுல அவங்க தெரிஞ்சுக்கிட்ட முதல் விஷயம், அவங்க சாப்பிட்ட உணவுல தான் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. அதனால தான் அவங்க இவ்வளவு கொடூரமா நடந்துக்கிட்டாங்கன்னு இவங்களா ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதே மாதிரி இந்த கொலைகளுக்கும் அந்த மாளிகையோட ஓனருக்கும் கண்டிப்பா ஏதோ தொடர்பு இருந்தாகணும். அதனால தான் அவர் அந்த மாளிகைக்கு ஒரு முறை கூட வரவே இல்லை. இப்படி சில பதில்கள் கிடைச்சாலும் நிறைய கேள்விகள் கேள்விகளாவே இருந்தது. இதை பத்தி பென்னும் சரி அவனோட அப்பாவும் சரி யார்கிட்டையும் எதுவுமே பேசிக்கல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க 2 பேருமே நார்மல் ஆனாங்க. என்னதான் அந்த கேசட்ல அவங்க பார்த்த காட்சிகளை மறக்க நினைச்சாலும் அவங்களோட நினைவுகளை விட்டு அது போகவே இல்லை. இந்த கிரீப்பி பாஸ்டா ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.